Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கொண்டக்கடலையை யூஸ் பண்ணி ஒரு மசால் வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். மசால் வடை வந்து கடலைப்பருப்புல செஞ்சிருப்போம். இது வந்து ரொம்ப புரோட்டீன் ரிச்சா நமக்கு கொண்டக்கடலையில செய்றோம். பட் preparation wise அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் அதை எப்படி செய்யறதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையை நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால நான் வெள்ளை கொண்டக்கடலையே எடுத்திருக்கேன். இப்போ இதை ஈவினிங் ஸ்நாக் மாதிரி செய்கிறீங்கன்னா காலையிலே ஊற வச்சுடுங்க. இது கூடவே தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 8லேருந்து 9 பூண்டு பல், ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாவும் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நல்ல காரமாக இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லாவே இதை வந்து நம்ம சூப்பராக செய்ய போகிறோம். இப்போ கொரன்னு அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து மைய அரைச்சிடாதீங்க. தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். சுத்தமாக தண்ணி பதமே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து வடை வந்து நமக்கு கிறிஸ்பாக நல்லா வரும். கூடவே நறுக்கின கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. இது கூடவே நான் வந்து பெருஞ்சீரக தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் தூள் வந்து இல்லாதவங்க அரைக்கும் பொழுதே பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இது ஸ்பூன் வந்து சின்னது, ஆனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். கூடவே பெருங்காயத்தூளும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பெருங்காயம்லாம் மசால் வடையில் கம்பல்சரி நம்ம சேர்த்துக்க வேண்டிய ஒன்று. கூடவே உப்பு வந்து தேவையான அளவு, நம்மளுக்கு வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு தேவைப்படும், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. நல்லா வந்து பொலன்னு இருக்கணும். இப்போ இதில் நான் பிகினர்ஸ்க்கு ஒரு டிப் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கலந்து விட்டு வடை போடும் பொழுது வடை போட வரலைன்னா கொஞ்சமாக கடலை மாவு இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. கடலை மாவு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டில் வந்து எந்த டிஃப்ரென்ஸையும் கொண்டு வராது. இப்போ நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ நான் வடையும் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு வடை வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு இப்படி இந்த வடை தட்டும் பொழுது ஒன்றும் பாதியமாக இருந்து இல்லை சப்போஸ் எண்ணெயில் பிரிஞ்சு போச்சுன்னா தான் நான் உங்களுக்கு அந்த டிப்பு சொல்கிறேன். கடலை மாவு கொஞ்சம் சேர்த்து கலந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம கிறிஸ்பான கொண்டக்கடலையில் மசால் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு லீவில் இருக்கிற பசங்களுக்கு சம்மர் வெக்கேஷனில் இந்த மாதிரி ஈவினிங்கில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். நம்ம யூஸ்வலாக கடலைப்பருப்பில் செய்யாமல் கொண்டக்கடலையில் செய்யும் பொழுது டேஸ்ட்லேயுமே எந்த மாறுபாடும் இருக்காது, நல்லாவே இருக்கும். இது கிறிஸ்பாகவும் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். சீக்கிரமே இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே நம்ம பார்ப்போம். இதை பாருங்கள், நம்மளுக்கு கிறிஸ்பான மசால் வடை எதுவுமே பிரியாமல் நம்ம யூஸ்வல் மசால் வடை மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.